Taste the Daily. தற்போதைய அண்மை செய்தி. திருப்புவனத்தில் காவலர்களால் இளைஞர் அஜித்குமார் கொடூரமாக அடித்து கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் புதிய வீடியோ காட்சி வெளியாகி இருக்கிறது. காவலர்கள் அஜித்தை மிக கொடூரமாக தாக்கும் காட்சிகள் வெளியாகி பார்ப்போரை பதற வைத்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்கள். வணக்கம் சைது. அதாவது திருபுவனம் அந்த கோயில் காவலாளி அஜித்குமாரை காவலர்கள் அந்த 5 பேர் கொண்ட கும்பல் கூட்டாக சேர்ந்து கொடூரமான முறையில் தாக்கக்கூடிய வீடியோ காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. ஒருவரை கட்டி வைத்து கொடூரமான முறையில் தாக்கக்கூடிய கட்டைகளையும் லட்டிகளையும் வைத்து மிருகத்தனமாக அடிக்கக்கூடிய அந்த காட்சிகளைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக சிவகங்கை மாவட்டம் மணப்புரம் அந்த பகுதியைச் சேர்ந்த கோவிலிலே பத்ரகாளி அம்மன் கோவிலிலே காவலாளியாக பணியாற்றி வந்த அஜித்குமார், அதாவது அங்கு வந்த குறிப்பாக நித்திகா என்கிற ஒரு பெண்ணும் அவருடைய மாமியார் 2 பேர் அந்த காரில் வந்ததாக கூறப்படுகிறது. காரை அவர்கள் பார்க்கிங் செய்வதற்காக சாவி கொடுத்ததாகவும் அதிலிருந்து 9.5 சவரன் தங்க நகைகள் மற்றும் 2500 ரூபாய் பணம் காணவில்லை என்கிற ஒரு கருத்தை இவர்கள் கூறுகிறார்கள். அது எந்த நிலையில் அவர்கள் புகார் அளிக்காமல் இந்த வழக்கை காவல்துறையினர் சிறப்பு படைகள் சென்று இது போன்ற ஒரு தாக்குதலுக்கு அஜித்குமார் உள்ளாக்கப்பட்டார் என்கிற மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. இன்றைக்கு தாக்கக்கூடிய இந்த காட்சிகள் என்பது விசாரணைக்காக இவர்கள் மானாமதுரை பகுதியில் இருந்து அனுப்பப்பட்ட சிறப்பு குழுவை சேர்ந்த காவலர்கள் என்று கூறப்படுகிறது. இவர்களுக்கும் அந்த பகுதியில் நடக்கக்கூடிய இந்த சம்பவத்திற்கும் குறிப்பாக விசாரணைக்கும் தொடர்பு இல்லை என்று கூறப்பட்ட நிலையில் தற்போது அவர்கள் தாக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவரை பிடிக்கிற போது கீழே விழுந்து வழுக்கி விழுந்ததாக 2 முறை தெரிவிக்கப்பட்டது. இறந்த பிறகு தனியார் மருத்துவமனையில் இறக்கவில்லை என்று சான்றிதழ் பெறுவதற்காக முயற்சித்ததாக கூறப்படுகிறது. திருபுவனம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். அதே போல சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையிலே அவர் ஏற்கனவே பல மணி நேரங்களுக்கு முன்பாக உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சிகளை அவரை காலால் போலீசார் காட்டுமிராண்டித்தனமாக எட்டி உதைத்தும் லட்டிகளை கொண்டு கம்புகளை கொண்டு கொடூரமான முறையில் தாக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். துடிக்க அந்த அஜித்குமாரை வேட்டையாடி இருக்கிறார்கள் இந்த காவலர்கள். எதற்காக இப்படிப்பட்ட கொடூரமான மிருகத்தனமான தாக்குதலை அரங்கேற்றி இருக்கிறார்கள்? யாருடைய உத்தரவை, யாரை திருப்திப்படுத்த, யாரை மகிழ்விக்க இந்த காட்டு மிராண்டித்தனமான தாக்குதலை அரங்கேற்றினார்கள் என்பதுதான் இன்னும் வெளியாகவில்லை. ஆனால் சென்னையில் இருக்கக்கூடிய தலைமையகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய அதிகாரியினுடைய உத்தரவின் பேரில் தான் இந்த தாக்குதல் சம்பவம் அரங்கேறி இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அஜித்குமாரனுடைய இந்த கொலை சம்பவத்திலே முழுக்க காவல்துறை அத்துமீறி இருப்பது வெளிப்படையாகவே தெரிகிறது. நீதிமன்றம் இன்றைக்கு கடும் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு விசாரணைக்கு வந்தபோது பத்ரகாளியம்மன் கோயில் அஜித்குமார் காவலாளி உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக நீதி அரசர்கள், அதாவது SM சுப்பிரமணியம் மற்றும் மரியா கிளாட் அமர்வு முன்பாக விசாரணை நடத்தப்பட்ட போது இந்த விசாரணையை CBIக்கு அல்லது ஓய்வு பெற்ற ஒரு உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியான சிறப்பு விசாரணை குழுவுக்கு மாற்றவோ உத்தரவிட மனுவில் கோரிக்கை இடப்பட்டிருப்பதை அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். சட்டவிரோதமான காவல் மரணங்கள் என்பது திமுக ஆட்சியில் 25க்கும் மேற்பட்ட மரணங்கள் நிகழ்ந்திருப்பதை இது வெளிப்படை தன்மையோடு காட்டிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக விருதுநகர் மாவட்டம் அங்கு இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலே ஏற்கனவே இது போன்ற கொலைகளும் கொடூரமான நிகழ்வுகளும் அரங்கேறி இருக்கிற இந்த சூழ்நிலையிலே இப்படிப்பட்ட ஒரு மிருகத்தனமான காவலர்கள் தாக்கி இந்த லாக்அப் மரணம் என்பது நிகழ்ந்திருக்கிறது. அஜித்குமாருடைய உடல் முழுவதும் காயங்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த வீடியோ காட்சிகளும் அதைத்தான் நமக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது. அவர்கள் எப்படி மிருகத்தனமாக ஒருவரை விசாரணை என்கிற பெயரில் தாக்குகிறார்கள், எதற்காக இப்படிப்பட்ட கொடூரமான தாக்குதலை அரங்கேற்றி இருக்கிறார்கள் என்கிற பல்வேறு கேள்விகள் இதில் எழுகிறது. 28ஆம் தேதி விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட அஜித்குமார் தொடர்ந்து தாக்கப்பட்டிருக்கிறார். கடுமையாக அவர் விசாரணை என்கிற பெயரில் மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக அவருக்கு உடல் முழுவதும் இரத்த காயங்கள் ஏற்படுகிற அளவிற்கு, ரத்தம் சொட்டுகிற அளவிற்கு காயங்களை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து பல்வேறு ஏற்றடைப்புகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை மூடி மறைப்பதற்காக திமுகவை சேர்ந்த குறிப்பாக திருபுவனம் பேரூராட்சி தலைவராக இருக்கக்கூடிய சேங்கை மாறன், அதே போல திமுகவை சேர்ந்த மகேந்திரன், அதே போன்று நகர செயலாளராக இருக்கக்கூடிய காளீஸ்வரன் உள்ளிட்ட ஏராளமானோர் அங்கு இருக்கக்கூடிய DSP மூலமாக 50 லட்சம் ரூபாய் கொடுத்து மூடி மறைத்து விடலாம் என்கிற நோக்கத்திலே இந்த வழக்கை திசை திருப்ப முயற்சித்திருக்கிறார்கள். முற்றிலுமாக இந்த வழக்கு தோல்வி அடைந்திருக்கிறது. குறிப்பாக
இந்த வழக்கிலே அஜித்குமார் கொடூரமான முறையில் தாக்கி கொலை செய்யப்பட்டார் என்கிற வீடியோ ஆதாரம் வெளியாகி இருக்கிறது. இந்த ஆதாரங்களை எல்லாம் நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த காவல்துறையினுடைய அத்துமீறல், குறிப்பாக இந்த சிவப்பு நிற காரிலே வந்த அந்த நிக்கிதா என்கிற பெண் யார், அவர் அளித்த புகார் என்ன, இவற்றையெல்லாம் வெளிப்படையாக விசாரிக்காதது ஏன் என்கிற பல்வேறு கேள்விகள் இருந்திருக்கிறது. குறிப்பாக 9 பவரன் அந்த நகைகள் இருந்ததா என்பதை கூட முழுமையாக இன்னும் தெரியவில்லை. அப்படியெல்லாம் இருக்கிற போது எதற்காக இவர் விசாரணைக்கப்பட்டார், யார் அழுத்தம் கொடுத்தது, என்ன நிகழ்ந்தது என்கிற பல்வேறு கேள்விகள் இதற்குள்ளே எழுகிறது. ஆனால் காவல்துறை மிருகத்தனமாக தாக்கக்கூடிய, அதிர்ச்சி ஊட்டக்கூடிய அந்த வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது. இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.